நாள் செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருந்தால் அவர் செய்கிற ஒன்று ரெண்டு காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். எல்லாரும் ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை நான் இன்றைக்கி முடிந்த அளவுக்கு ரோமர் எழுதின நிருபத்திலேருந்தே உங்களுக்கு காட்டுகிறேன். ஏன்னா ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 216. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன கவனிங்க, நாங்கள் பல இடத்துல பார்க்குற ஒரு சர்க்கிள் என்னன்னு சொன்னால், சர்க்கிள் என்னென்னா, நம்ம மக்கள் நல்லா ஜெபிப்பாங்க. 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். 40 நாள் முடிகிறதான நேரத்தில் பயங்கர மகிமையாக இருக்கும், பயங்கர உன்னதமான இடத்துல இருப்பாங்க. 41வது நாளிலிருந்து -1, 42ல் அடுத்த -1 அப்படின்னு சொல்லி மைனஸில் கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமை அது கீழே போகிற மகிமை அல்ல, அது விலகாத மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க 40 நாளோடு கூட இந்த பிரசன்னத்தை நான் இழந்து விடாமல் நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த மகிமையை சுமந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதோடைய காரியத்தை, ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் சபையில் உணர்கிற இதே தேவ பிரசன்னத்தை நம்முடைய தனி அறையிலையும் உணர முடியும். சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே நான் உணர்கிற ஆவியானவரை என்னுடைய அறையில், ஜெப அறையில் எனக்கு உணர முடியும். இங்கே உணர்கிற ஆவியானவரை நான் வேதத்தை தியானிக்கிறதான நேரத்தில் உணர முடியும். நான் எப்படி ஒரு நல்ல ஆராதனையில் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசுகிறனோ, அதே போல வேதத்தை வாசிக்கும் போதே நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொன்னார், நான் தியானிக்கையில் எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று சொல்லி. நான் அதனுடைய ஒரு சின்ன ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இந்த பூமியில் வந்தாரா? அவர் வந்தார், வருவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். சிம்சோனுக்குள்ள வருவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். நீங்கள் இதெல்லாம் ஆழமாக ஆமேன் என்று விசுவாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளில் அக்கினியாக இறங்கி வந்தவர் இன்னும் போகவில்லை. 2026லையும் அவர் இந்த பூமியிலே தான் இருக்கிறார். அதை நீங்கள் எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் அதை நம்புகிறேன். ஆமேன். அவர் அங்கே வந்து போய் சிம்சோனை பார்த்தா, ஆவியானவர் வந்தால் ஆவியில் இருப்பான், ஆவியானவர் போனால் பாவியாக மாறி விடுவான். ஆண்டவர் பார்த்தார், ஆவியானவர் வந்த ஆவியாகவும் போனா பாவியும், ஆவியும் பாவியமாக வைத்து கொண்டு நடத்துறதை விட இனி சபையை மணவாட்டியாக சேர்க்க போகிறேன், சபையை மணவாட்டியாக ராஜ்யத்தில் கொண்டு போக போகிறேன். ஆகையினால சபையை ஆவியும் பாவியமாக வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்பாமல் சபையை ஆவிக்குள்ளாகவே வைக்க விரும்பி, அன்றைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், என்றென்றைக்குமாய் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு காலை வேளையிலையும் அவர் நம்மத்திலே அவர் இருக்கிறார். இயேசு வருகிறது வரைக்கும் அவர் நம்மோடு கூட அவர் இருப்பார். இயேசு வருகிறது வரைக்கும் இந்த பூமியிலே இருப்பார். இயேசு வருகிறது வரைக்கும் இந்த பூமியிலே அவர் உலாவுவார். அவர் எங்கேயும் போக மாட்டார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், சபையோடு கூட அவர் உலாவுகிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? தேவ பிள்ளைகளாகிய அவர் நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். நம்ம பக்கத்தில் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருக்கு அடையாளமாக 1-2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு வந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு தேவாலயம் இருந்துச்சு.
பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவாலயம், என்னையே பாருங்கள், நான் சொல்கிற வசனம் மட்டும் வாசித்தா போதும், என்னை பார்த்தாலே போதும். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் மூன்று பகுதி இருந்தது. ஒன்று பிரகாரம், சொல்லுங்க. 2 பரிசுத்த ஸ்தலம், சொல்லுங்க. 3 மகா பரிசுத்த ஸ்தலம், சொல்லுங்க. சொல்லுங்க, என்னெல்லாம் இருந்துச்சு? 1 பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். ஒரு வாட்டி கூட எல்லாரும் சொல்லுங்க, ஐயா மாரும் சொல்லலாம், ஆனால் ஃப்ரீ தான். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 1 பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகா பரிசுத்தம். இப்படி 3 பகுதிகள் அங்கே இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்குகள், ஆப்போசிட்டில் மேஜை, அப்பமெல்லாம் இருந்துச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தை, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திருந்ததுக்கு பேர் தான் திரைச்சீலை. இதுக்கு உள்ளே தான் கிருபாசனம் இருந்தது. இதுக்குள்ளே தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமை இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த இந்த திரைச்சீலை வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அந்த பிரதான ஆசாரியன் எங்கே வருவார் என்றால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருவார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ள வர்றதற்கு முன்பாகவே அவருடைய இடுப்பில் ஒரு கயரை கட்டி அங்கே பிரகாரத்தில் போட்டிருப்பாங்க. உள்ள வர்ற இவர் சரியில்லாமல் வந்தார்னா உள்ளே வந்த உடனே ஒரு போல்டாகும், விக்கெட். உடனே அங்கே வெளியே இருக்கிறவங்க இழுத்து பாளையத்து பரம்பை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உள்ளே வர்ற ஒரு ஆசாரியன் இன்றைக்கு விழுந்து செத்து போய் விழுந்துட்டார். அடுத்த முறை இன்னொருத்தர் வாராரு, தைரியமாக வருவாரா, பயந்து பயந்து வருவாரா? வீட்டில் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவார், இங்கே பாருடி, இன்னைக்கு நானாகவும் போகிறேன், வருவேனோ போவேனோ, இதுக்கும் கடைசியாக நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம்பா, நல்ல ஒரு ஃபோட்டோ வேணாலும் எடுத்து வச்சுக்க, ஃப்ளக்ஸில் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும். போகிறேன் வரேன்னு தெரியாது, பயந்து 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 அவர்களுக்குள்ளே இருந்தது. அதைத்தான் ரோமரில் சொல்லியிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை கர்த்தர் தரவில்லை. திரும்பவும் என்கிற வார்த்தை, திரும்பவும் என்கிற வார்த்தை முன்பு போல. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்கிறார்? சிலுவையில் நிற்கிறார். சிலுவையில் நின்று கடைசியில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி முடிச்சு வைக்கிறார். பாருங்க, அந்த சத்தம் தேவாலயத்துடைய திரைச்சியில் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சு போச்சு. சங்கீதக்காரன் தாவீது இருந்தார் பார்த்தீங்களா? தாவீது எந்த மகிமையை தெரியுமா பார்த்தார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை அல்ல, அவர் பிரகாரத்தின் மகிமையை பார்த்தார். அவர் சொன்னார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய உம்முடைய பிரகாரம் எங்கே இருக்கு? பிரகாரம் எங்கே இருக்கு? வெளியே. 1000 நம்ம கணக்கு ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோமே, 3 வருஷம் அரண்மனையில் இருக்கிறத விட அந்த வெளியே அந்த பிரகாரத்தில் கிடக்கிற ஒரு நாள் கிடச்சுன்னு சொன்னால் அதுல இருந்தே 10 பாட்டு எழுதிடுவேன். அந்த பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதுன்னு சொல்லி அவர் கண்டது பிரகாரத்தின் மகிமையை. புதிய ஏற்பாட்டு சபை காண்பது பிரகாரத்தின் மகிமை அல்ல, இந்த திரைச்சீலை கிழிஞ்சதுனால இங்க இருந்த மகிமை இப்ப கர்த்தர் இங்க கொண்டு வந்துட்டார். இங்க இருந்த மகிமையை இப்ப இங்க கொண்டு வந்துட்டார். இப்போ பயப்படுகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்கிற ஆவியை இங்க எனக்கு கொண்டு வந்துட்டார். அங்க ஆலயத்தை இடிச்சிட்டாரு, இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இப்ப சொல்லுகிறீங்க? அந்த பிரசன்னம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு எங்களுக்குள்ளே இருக்கிறதுன அதை உணர்கிறவர்கள் கரத்தை தலைக்கு மேல கையை தட்டி, ஆவியானவரே
நன்றின்னு சொல்லி கையை நல்ல தட்டுனா நல்லா தட்டிடுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, உங்க மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆகையினால இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க உள்ள வரும்போது பயந்து பயந்தெல்லாம் வரக்கூடாது. எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அவர்கள் பயந்து பயந்து கிருபாசன தண்டையில் வந்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா கிருபாசன தண்டையில் வந்துடுறப்பா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். பாருங்க, நாங்கள் இடையில போன வருஷம் கொஞ்சம் நாளாச்சு, ஒரு வருஷம் இருக்கும். இப்போ தங்கம் ஒரு பவுன் என்ன விலையோ? எவ்வளவு? 1 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னு அறிஞ்சேன். சரி, 1 லட்சத்துக்கு மேலே வச்சுக்கோ, நம்ம போடுறதில்ல, என்னால் தெரியாது. இப்போ பார்த்துக்கிடுங்க, ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் இருக்கிறதான நேரத்தில் நான் கணக்கு பார்த்தேன். தாவீது ஆலயம் கட்டுவதற்காக, தாவீது மட்டும் ஆலயம் கட்டுவதற்காக மகனுக்கு கையில் எடுத்து கொடுத்து, டே மகளே நீ ஆலயத்தை கட்டடான்னு சொல்லி எடுத்து கொடுத்த தங்கத்துடைய மதிப்பு மட்டும் நம்ம ஒரு காசுக்கு 6 லட்சம் கோடி. மனுஷன் அங்கே கொடுத்தது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கையில் கொடுத்துருந்தா பாதி கடத்தை தீர்த்திருக்கலாம். அதுக்காக இல்லையா சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சு. அப்போ அன்றைக்கு தங்கம் மட்டும் 6 லட்சம் கோடி, வெள்ளி வெண்கலம் எல்லாம் பார்த்தா அன்றைக்கு சாலோமன் கட்டின தேவாலயம் இன்றைக்கு இருக்குமே. ஆனால் குறைந்தபட்சம் அந்த ஆலயத்துடைய மதிப்பு 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பிரமாண்டமான ஆலயத்துக்குள்ள இறங்கின தேவ பிரசன்னத்தை விட ஆண்டவர் 10 லட்சம் கோடி ஆலயத்தை இடிச்சு அதை விட விலையேற பெற்ற இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் தங்க வாச விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆவியானவர் எனக்குள்ளே, நான் 4 மேஜர் அப்படிங்கப்பா, ஆவியானவர் எனக்குள்ளேன்னு சொல்லுகிறவங்க கரத்தை உயர்த்தி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அங்க எசேக்கியா ஒரு தரிசனம் பார்த்தார். ஆலயத்துடைய வாசலில் இருந்து ஒரு நதி புறப்படுவதை பார்த்தார். இயேசு சொன்னார், அந்த நதி என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து புறப்படும். ஆலயம் இப்ப நம்ம மாறிட்டதுனால அந்த நதியை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த ஜெபங்கள் முடிகிறதற்குள்ளாக நமக்குள்ளே இருந்து இனி கசப்புகள் வெளியே வராது, நமக்குள்ளே இருந்து வைராக்கியங்கள் வெளியே வராது, நமக்குள்ளே இருந்து பகை வெளியே வராது. நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் ஒன்றை கொண்டு வருவார், ஒரு நதியை வெளியே கொண்டு வருவார், ஒரு நீரூற்றை வெளியே கொண்டு வருவார். அதை எனக்குள்ளே இருந்து ஆண்டவர் செய்யணும்னு சொல்லுகிறவர்கள் ஒரு 2 நிமிடங்கள், ஒரு 120 செகண்டுகள் கைகளை தட்டிருங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியானவரே ஒரு நதி எனக்குள்ளே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மகிமை இப்ப வேற எங்கேயும் இல்ல. தைரியத்தோடு வந்துருங்க. ஆண்டவர் நேசிப்பாரா, தள்ளுவாரா, பகைப்பாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குற்ற உணர்வோடு அல்ல, தைரியத்தோடு கிருபாசன தண்டையில் வந்துவிடு, வந்துவிடு, வந்துவிடு. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய மகிமை சபையின் மேல். ஒரு நிமிடம் கூட கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணலாமா? ஆமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே. கை கொண்டு வந்தவங்க எல்லாம் வைக்கலாமே, சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
அடியை என் கூட சேர்ந்து கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. இன்னும் சத்தமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், மானிட்டர்ல கொஞ்சம் வைங்க, இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. கீபோர்டு வாலி மட்டும், மற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது பற்றாது ஒரு நாள். நல்ல கைகளை தட்டி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது பற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள இன்னைக்கு ஆவியானவர் என்கிற உணர்வு எவருக்கு இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஆத்துமாக்கள் என்கிற மீன்களை கொண்டு வருவாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றது ஆவியானவர், அது அங்கே செல்வின் பாஸ்டருக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாரு. ஆவியானவர் அந்த பாஸ்டருக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இன்னைக்கு ஆவியினுடைய நதி எனக்குள்ள? இதை நான் சொல்லலை, இயேசுவே சொல்லிட்டாருங்க. என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு நதி, ஒரு ஊற்று ஒன்று புறப்படும். இந்த 20வது நாளில் சிலருக்குள்ளே அது புறப்பட ஆரம்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் மட்டுமல்ல, இங்க மேடையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாய்வதாக, தமிழ்நாட்டில் பாய்வதாக, இந்தியாவில் பாய்வதாக. இவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் இவர்களை மாற்றுகிற ஒரு நதி இவர்களுக்குள்ளே இருந்து பாயட்டுமே சுவிநாமத்தில், பாயட்டுமே சுவிநாமத்தில், பாயட்டுமே சுவிநாமத்தில். நதி இப்ப வெளியே அல்ல, எங்களுக்கு உள்ளே, எங்களுக்கு உள்ளே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கைகளை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த, இன்னும் சொல்லுங்க. இப்போ நம்ம ஆவியானவர் இப்போ உலாவுகிற கிரியை செய்கிற இந்த காலத்தில் நம்மால் ஆவியானவரை 2 காரியம் தான் செய்ய முடியும். ஒன்று, ஆவியானவரை துக்கப்படுத்தலாம். 2, ஆவியானவரை அவித்து போடலாம். இதற்குள்ளே ஆவியை துக்கப்படுத்தினவர்களும் உண்டு, ஆவியை அவித்து போட்டவர்களும் உண்டு. ஆவியானவரை, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை அவித்து போடுதல் அப்படின்னு சொன்னா ஆஃப் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய மனுஷன் அவர் இருக்கிறார், வந்து அவருக்கு ஒரு பொறுப்பம் கொடுக்கலன்னா, வந்து அவரை அற்பமாக எண்ணி விட்டோம்னு சொன்னான். திருத்தத்திலே 3ஆம் நபரானவர் இந்த மண் கூடாரங்களுக்குள்ளே ஒரு பொக்கிஷமாக அவர் இருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம
அவருக்கு நடத்துகிற பாதையில் நீ இங்கே போகாத, அதை செய்யாதன்னு சொல்லி அவர் வார்த்தைகளை எனக்குள்ளே வைக்க நான் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததான நேரத்தில் யாரோ ஆவியை அவித்து போட்டு இருக்கலாம். இன்னும் சிலர் ஆவியை துக்கப்படுத்தி இருக்கலாம். அவருக்கு வார்த்தைக்கு என்ன கீழ்ப்படியுமோ போகிறோமோ துக்கப்பட்டுருவார். நம்ம பிள்ளைகள் என்னென்ன உதவிகள் இல்லாமல் நம்ம செய்கிறோம், கஷ்டப்படுறோம், வேர்வை சொந்துறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம், பிள்ளைகளுக்குள்ள எல்லாத்தையும் செய்கிறோம். எல்லாம் செஞ்சோம், என் பிள்ளை எனக்கு சின்ன கஷ்ட காரியத்தில் கீழ்ப்படியலைன்னு சொன்னான், எவ்வளவு கோபமும் ஆதங்கமும் துக்கமும் வருது பாருங்க, துக்கம் வருது பாருங்க. நம்மை நம்பி நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததே நம்மை கொண்டு சிலதை செய்வதற்காக தான் நமக்குள்ளே வந்திருக்கிறார். சரிதானா இல்லையா? பின்னால் சேரில் இருக்கிற அந்த விஐபி சீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் இந்த விஐபி சீட்டில் எப்போவுமே செழிப்பு அதிகமாக பவர் குறைவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த எக்கானமி சீட்டில் உள்ள பவரை பார்த்துக்கிடுங்க. கீழே இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ சேரில் இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களை தட்டி எழுப்பினது இவர்களாக்கம். என்ன நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எனக்குள்ளே ஆவியானவர் வந்தது என்னை எச்சரிக்கிறதான நேரத்தில், என்னை உணர்த்துகிறதான நேரத்தில், என்னை கடிந்து கொள்ளுகிறதான நேரத்தில் நான் அவருக்கு செவி சாய்க்காமல் இருப்பேனே. ஆனால் அவர் நம்மில் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? 20 நாளாக நல்லா கைத்தட்டலாம், நல்லா உற்சாகமாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அந்த தேவ பிரசன்னத்தை கனெக்ட் ஆக முடியாமல், அந்த தேவ பிரசன்னத்தோடு கூட உறவாட முடியாமல் இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நம்மை விட்டு விலகுவதற்கு மனதில்லாத பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்மை விட்டு எவ்வளோ தூரத்தில் தெரியுமா நிற்கிறார்? நம்மை விட்டு ரொம்ப தூரம் போகலை, வாசற்படி அண்டையில் நிற்கிறார். வாசற்படியில் நின்றாலும் சும்மா நிற்கல, தட்டி கொண்டே நிற்கிறார். எப்பா வர்றப்பா, உள்ள வர்றப்பா, உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா, உள்ள வர்றப்பா, உள்ள வர்றேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆவியானவரே உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான், உம்மை விட்டு விலகினது உண்மைதான், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன 100% ஆளுகை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே. கூப்பிடுங்க இயேசுவின் நாமம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். சில இடத்தை விட்டு ஆவியானவர் போயிருக்கலாம், சில சூழ்நிலையை விட்டு போயிருக்கலாம், குடும்பத்தை விட்டு போயிருக்கலாம், கிருபை போயிருக்கலாம், அபிஷேகம் போயிருக்கலாம், வரங்கள் போயிருக்கலாம், தாளந்துகள் போயிருக்கலாம். 20வது பகல் வேளையில திரும்ப கொடுக்குவதற்காக தட்டுகிறார் அவர். வாசல் படி அண்டையில் நின்றாலும் போவதற்கு அவருக்கு தெரியும், போக மனதில்லாமல் தட்டுகிறார் அவர். நம்மை தூக்கி எடுப்பதற்காக, திரும்ப எடுப்பதற்காக நம்மை தட்டி கொண்டே நிற்கிறார் அவர், தட்டி கொண்டே நிற்கிறார் அவர். ஏதோ சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டோம், ஏதோ சூழ்நிலையில் ஆவி அவித்தோம், ஏதோ சூழ்நிலையில் ஆவியானவர் துக்கப்படுத்தணும். இந்த ஜெப நாட்களில் திரும்ப ஆவியானவர் எனக்கு அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லுகிறவங்க இப்போ 2 கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி ஓ ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாயை திறந்து, ஆவியானவரே. நல்ல நீங்கள் எப்போ யார் நான் சொல்கிறத கை தட்டக்கூடாது, எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலன்னு கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே சொன்னார், என் நாமத்தில் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் அவர் கிரியை செய்வார். கூப்பிடுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இது கை யாரும் தட்ட வேண்டாம், அதை விட வாய்களை திறந்துருங்க பார்க்கலாம்.
அந்த நாவின் கட்டுகள் அவிழட்டும். சாத்தான் நாவை கட்டி வைத்திருக்கலாம். அந்த நாவின் கட்டுகள் அவிழட்டும். வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பாதாளமே நடுங்குகிற அந்த நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுகள் உடைகிற நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவரே, 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 நான் திரும்ப என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க, திரும்பவும் திரும்பவும் நான் உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இடம் கொடுக்கிற ஆண்டவரே. 20 நாள் ஆவியானவர் தட்டுகிறாரே, இதுவரைக்கும் இடம் கொடுக்காம இருப்பீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் தட்டுகிற ஆவியானவருக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன். அப்பா, அப்பா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கைகளை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும். நீங்க இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சபையுடைய சத்தம் உயரட்டும். அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே அது வற்றாது. இன்னும் சத்தமா ஒரு வாட்டி கூட, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. இங்க பாருங்க, 2 உணர்வு உண்டு ஸ்பிரிச்சுவல். ஒன்று பாவ உணர்வு, ஒன்று குற்ற உணர்வு. குற்ற உணர்வை சாத்தான் கொண்டு வருவான், பாவ உணர்வை நமக்குள்ளே ஆவியானவர் தருகிறது. இன்னைக்கு பலருக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிற உணர்வு குற்ற உணர்வு. இனி எல்லாம் ஆண்டவருக்கெல்லாம் உன்னை கையில் எடுக்க முடியாது, உன்னை தள்ளிடுவார், உன்னை வெறுத்துருவாருன்னு. இங்கே பாருங்கங்க, நம்மளை வெறுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகுமாங்க. மூக்க பிடிச்சா கட்டையை படுக்க போட்டுருவாருங்க. இந்த கூட்டங்கள் உங்களை வெறுத்து விட்டார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை திரும்பவும் தூக்கி நிறுத்துவேன் என்பதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இந்த கூட்டத்தை சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆவியானவர் சொல்லுகிறார், திரும்பவும் உயிர்ப்பிப்பேன், திரும்பவும் எடுத்து கட்டுவேன், மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நாம அன்னைக்கு முதல் பெற்றோரை போல, அவர்களை ஆதாமை ஏவாளை போல சாத்தானுக்கு வார்த்தைக்கு இன்னைக்கு சபை கீழ்ப்படிது. குற்ற உணர்வு. இனி எல்லாம் ஆண்டவருக்கு நான் வேண்டாமுங்க, இனி எல்லாம் ஆண்டவருக்கு. குற்ற உணர்வை தள்ளி விடுங்கள். எனக்குள்ளே பாவ உணர்வு வந்து உம்மை துக்கப்படுத்தினேன், உம்மை விட்டு விலகி போனேன். ஆனாலும் ஆவியானவரே, இந்த 20வது நாளில் நான் நம்புகிறேன், இந்த 20வது நாளில் திரும்பவும் பயப்படுத்துகிற ஆவி அல்ல, திரும்பவும் அப்பான்னு கூப்பிடுகிற ஆவிய எனக்குள்ள வாய்ப்பீர நான் நம்புகிறேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் உலகிலே, என்னை எதிர்க்கும். இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசு
பரிசுத்தம் என் ஜீவன் பரிசுத்தம் பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம். எனக்கு ரொம்ப என்ன உற்சாகப்படுத்து சபை கிரியைகளினால ஆவியானவர் உள்ள இருக்கிறவர் வெளியே போயிட்டார். வாசல்ல வந்து நின்றோம். என் வாசல்ல வந்து நிக்கிறவருக்கு போக தெரியாதா? இவனால போட்டு சரிப்படுத்த முடியாதப்பா, இனெல்லாம் இவன் திருத மாட்டாப்பா, போக தெரியாதா? போறதுக்கு தெரியும், ஆனா போறதுக்கு மனதில்லாமல் 2026 ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜனங்களை தட்டி பார்ப்போமேன்னு சொல்லி நம்மளை தட்டி கொண்டே நிற்கிறார். இந்த வருஷத்துலையும் ஒன்று தட்டுவோம், இந்த கூட்டத்திலையும் ஒன்று தட்டி பார்ப்போம். திறந்தா உள்ள வாசம் பண்ணி போஜனம் பண்ணி அவர்களை பயன்படுத்தி அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை பலப்படுத்திடலாம். ஆமென். இனி சொல்றேன், அந்த வசனத்தில் இருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே. உண்மையிலேயே எனக்குள்ள ஆவியானவர் வந்தா என்னுடைய ஜெபத்தை மாற்றுவார். திரும்ப சொல்கிறேன், உண்மையிலே எனக்குள்ள ஆவியானவர் வந்தால் என் ஜெபத்தை மாற்றுவார். நம்ம பல நேரத்தில் நினைக்க எனக்குள்ள ஆவியானவர் வந்தா அதை செய்வார் இதை செய்வார். நான் கண்டுபிடித்ததில் சொல்லுகிறேன், எனக்குள்ள ஆவியானவர் வந்தால் எனக்கு முதல்ல அப்பான்னு கூப்பிட வைப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு நான் பிள்ளையா மாறிட்டேன்னு அர்த்தம். அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ள ஆவியானவர் என்னை இழுத்து கொண்டு விட்டுருவாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புகிறீங்க நான் பரத்துக்கு பிள்ளை? நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, போற வழியில ஒரு சர்ப்பம் சொன்னா நம்புவீங்க. ஏனென்றால் நாமும் ஏவாளின் வம்சமாகி விட்டதே. ஆண்டவர் சொன்னார், அதை தொடாத. சாத்தான் பழைய இன்னும் உங்களுக்கு நம்ம பிள்ளை தானா என்பதை உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் இன்னைக்கு உள்ள செய்தியை முடிக்கிறேன். நான் தொடர்ந்து ஒரு 3 காரியங்களை பேசலான்னு வந்தேன். ஒன்றிலே முடிப்பதற்கு உதவி தொடரும். நாளை காலையில் செய்திகள் தொடரும். கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உற்சாகமாக இருக்கிறவங்க நல்ல இடி முழக்கம் போல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜெபம் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜெபம் வித்தியாசமான. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களும் எப்படி தெரியுமா ஜெபிச்சாங்க? ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தெய்வமே சொல்லுங்க சத்தமா, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே. புதிய ஏற்பாட்டில் யாராவது ஜெபம் பண்ணாங்களா? அப்படி ஜெபம் பண்ணாங்களா? என்ன பார்க்குறீங்க? மோசே அப்படிதான் கேட்டார், ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே. எலியாவும் அப்படிதான் ஜெபிச்சார். தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி சாலோமனும் அப்படிதான் ஜெபிச்சார். இயேசு ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் வந்தார்? என்னை நல்லா பார்த்துக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மோசையாலையும் எலியாவாலையும் தானியேலாலையும் எலிசாவாலையும் முற்பிதாக்களினாலையும் செய்ய முடியாத ஒரு பெரிய கிரியையை செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை நம்புகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இயேசு ஒரு அற்புதங்களை செய்வதற்காக மட்டும் வந்தார் என்று சொன்னால் இயேசு வர வேண்டிய தேவையில்லை. மோசையே வந்தால் போதுமானது. மரித்தவரை உயிரோடை கூட எழுப்புவதற்காக இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவே வந்தாலே போதுமானது. ஏனென்றால் முதலாவதாக செத்தவரை உயிரோட எழுப்பினவர் எலியா. அவரை ஒரு வாட்டி கூட அனுப்பின. ஏற்கனவே அங்கே உயிரோட போனவர் ஒரு வாட்டி கூட போய் 4 பேரை கூட எழுப்பிட்டு வாப்பான்னு சொல்ல வேண்டியதானே. அவர்கள் யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய கிரியையை செய்வதற்காக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி நம்மை நித்தியத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்காக இயேசு வந்தார். இயேசு வந்தார்.
ஏன் தெரியுமா? அவங்க ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தெய்வம் என கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தாசர்கள் என்கிற அடையாளம் மட்டும்தான் இருந்தது. இயேசு இங்கே வந்ததுனால நமக்கு பிள்ளைகள் என்கிற அடையாளம் வந்தது. உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பாருங்க, ஒரு வாட்டி கூட சொல்லி பார்க்குறேன்னு, இயேசு இங்கே வந்ததினால உங்களுக்கும் எனக்கும், அல்லது நீங்களும் நானும் இயேசுவை என்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால நாம் பரலோகத்துக்கு பிள்ளை என்கிற பதவியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி இப்போ நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். சொல்லுங்க, அப்பா, எங்கள் அப்பா பிதாவே. இப்போ நம்ம பிள்ளை தானா அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணட்டுமா? இதுக்கு மேலே எப்படி நம்ப வைக்கிறேன்னு தெரியலையா? பிள்ளை தானாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து, என்னையே பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இயேசுடைய பேர் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய, சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துடைய பெயர் முதற் பேரானவர். ஒரே பேரானவர், முதற் பேரானவர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ பாருங்க, நான் போன முறை வரும்போது, கொலை சேர்த்து வரும்போது எனக்கு 2 பிள்ளை, இப்போ 3 பிள்ளை. அதுக்கும் பொறாம உங்க ஆளுக்கு. என்ன நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எனக்கு மூத்தது ஒரு மகன் பாருங்க, எனக்கு மூத்த ஒரு மகன் இருந்தார். இந்த ஒரு மூத்த மகன் மட்டும் எனக்கு இருக்கிறதான நேரத்தில் நான் போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை உண்டுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பிள்ளை தான் உண்டுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்களே. இப்போ எல்லோரும் என்ன கவனிங்க, இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளைய ஒரே பிள்ளைன்னு சொல்லுவீங்களா, மூத்த பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? ஒன்று தானே, ஒரே பேரானோ. எனக்கும் ஒரு பையன் மட்டும் இருந்ததான நேரத்தில், பாஸ்டர் உங்கள் பிள்ளை என்ன, உங்கள் பிள்ளை எங்க? மூத்தவனா? மூத்தவன் இல்லை, இவன் மட்டும்தான். 2வது ஒரு பையன் பிறந்தான். 2வது பையன் பிறந்த உடனே மற்றவர் மூத்தவன் ஆனார், இவர் இளையவர் ஆனார். சரிதானா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதான நேரத்தில் ஒரே பேரானவராக இங்கே வந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் முதற் பேரானவராக மாறினார்னா, நீங்களும் நானும் 2வதாக மாறிட்டோன்னு தானே அர்த்தம். நம்ம 2வது மாறினதால அவர் முதற். இப்ப சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் அப்பான்னு கூப்பிட வைப்பாராம். அப்பா என்கிற உறவுக்குள்ளே கொண்டு வருவாராம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் பிள்ளையாக தான் மாறிட்டேன்னு சொல்லுகிறவங்க கையை வச்சு காமிங்க பார்க்கலாம். உள்ளே வச்சு கையை வைத்த வேண்டியது. இப்போ பஸ் ஸ்டாப்பில் போன உடனே பிசாசு சொல்லுவான், பிள்ளையா? அதெல்லாம் உனக்கு கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவளுக்காக. நீ நல்லவானும் கிடையாது, நீ நல்லவானும் கிடையாது. அப்போ என்ன சொல்லுவோம்? ஆமாம், சரி தான் போல இருக்கு. அப்போ சாத்தானை பார்த்து சொல்லணும், எங்கள் பிரச்சனை அப்பனுக்கும் பிள்ளை நாங்கள் சேர்த்து முடிச்சுக்கலாம், நீ அங்கே தள்ளி போ. நான் பிள்ளையாக மாறிவிட்டேன், பிள்ளையாக மாறிவிட்டேன், பிள்ளையாக மாறிவிட்டேன். ஏன் உங்கள் பிள்ளை அப்படிங்கிற பட்டத்தை என்ன செஞ்சாவது மாற்ற முடியுமாங்க? நமக்கு பிள்ளை இருக்கு இல்லையா? ஏதாவது செஞ்சு இன்று முதல் நீ எனக்கு பிள்ளை இல்லை என்று நானே பார்த்துருக்கிறேன். எத்தனையோ அம்மாமார் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எழுதி கொடுத்தார்கள், இனி இவள் எனது பிள்ளை இல்லை என்று எழுதினவர்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்தே வாழுகிறார்கள், சேர்ந்தே வாழுகிறார்கள். ஏன்? இது எழுத்தினால வந்த உறவு அல்ல, இது இரத்தத்தினால வந்த உறவு. யாராலே மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தது எழுத்தினால் அல்ல, கையெழுத்துக்களை குலைத்து போட்டு இரத்தத்தினால சம்பாதித்ததினால.
இந்த உறவை உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நிகழ்காலமோ வருங்காலமோ எதுவானாலும் பட்டயமானாலும் இந்த உறவை, இந்த அன்பை, இந்த இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த ஐக்கியத்தை பிரிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவை சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இது இரத்தத்தினால வந்த உறவுங்க, இரத்தத்தினால வந்த உறவுங்க. இப்ப சொல்றேன், நீங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று பேதுரு சொல்றார். சரிதானா இல்லையா? விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். பாஸ்டர், எனக்கு முதல்ல பேட்டரி ஒரு மைக்கில் தீர்ந்து போச்சு, அப்படி ஒரு மைக்கு தந்தார். அந்த மைக்கு ஏறக்குறைய ஒரு 32,000 to 35,000 ரூபா இருக்கும். இந்த மைக்கு ஒரு 6,000 ரூபா இருக்கும். அதுவும் மைக்கா, அதுவும் உங்களுக்கு கேட்குது, இதுவும் மைக்கு. ஆனால் ரெண்டுக்கு குவாலிட்டி, ஏன்னா அதே மைக்கு தான் நான் வச்சுருக்கேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, விலை அதிகமாக ஆக அது ஒர்த்தானதாக்கும். எகிப்தில் இருக்கிறவர்களை வாங்குவதற்கு ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் போதுமானதாக இருந்தது. உங்களையும் என்னையும் வாங்குவதற்கு சொந்த இரத்தத்துடைய அவசியம் வந்தது. ஆகையினால் அவர்களை விட நான் விலையேறப்பட்டவன், அவர்களை விட நான் மதிப்பு மிக்கவன், நான் விலையேறப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் விலையேறப்பட்டவன். சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக. உள்ளத்தில் இருக்கிற குற்ற உணர்வுகள் மறைவதாக, குற்ற உணர்வுகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் விலையேறப்பட்டவன், நான் பாக்கியவான், நான் இரத்தத்தினால் வாங்கப்பட்டவன், குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் வாங்கப்பட்ட நான் விலையேறப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன். இன்னைக்கு பல கூட்டத்தில் 7 நாள் 21 நாள் 40 நாள் உபவாச ஜெபங்கள் இருப்பார்கள். சிலர் ஃபாஸ்டிங் இருந்து நன்கொடை வாங்க வருவார்கள், சிலர் ஃபாஸ்டிங் இருந்து சுதந்திரத்தை வாங்க வருவார்கள். ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தது சுதந்திரம், இஸ்ரவேலுக்கு கொடுத்தது நன்கொடை. ரெண்டும் ஒரு அப்பன் தான். இஸ்மவேலுக்கு கொடுத்தது நன்கொடை, ஈசாக்கு கொடுத்தது சுதந்திரம். சிலர் அப்பா அப்பா அப்பா, நாங்கள் கூப்பிட்றத பார்த்து சைடு கேப்பில் வந்து கூப்பிட்டுட்டு போயிடுது அப்பா அப்பா. எனக்கு பிள்ளையும் என்ன அப்பான்னு தான் கூப்பிடுது, எனக்கு பிள்ளையும் என் ஒய்ஃபை அம்மானு தான் கூப்பிடுது, என் வீட்டில் வந்த பிச்சைக்காரியும் அம்மானு தான் கூப்பிடுறான். அம்மான்னு இன்னும் சொல்ல போனா எனக்கு பயலோளை விட அந்த அவளாக்க நல்லா கூப்பிட்டது அம்மா. உடனே என்ன பொண்டாட்டி மனம் இறங்கி, மக்களே வந்து அந்த மேசையில் இருக்கிற காசு எடுத்துட்டு போனா சொன்னா, அப்படியே எட்டி பாப்பா, எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு. இன்னைக்கு அநேகர் வாசல்ல நின்று ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க, ஞானஸ்நானம் எடுங்கன்னா ஆளை காணாது, கை வைத்தாண்டான். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருங்க, ரட்சியப்படுங்கன்னா கை ஆளை காணாது. அவர்கள் நன்கொடை வாங்கி கொண்டு போகிறவர்களே, கொலைசேகரத்தில் ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் சுதந்திரவாளிகளை கர்த்தர் எழுப்புவாராக. இரத்தத்தினால் சம்பாதித்த சுதந்திரவாளிகளை ஆவியானவர் எழுப்பணும். நான் சுதந்திரவாளிங்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நன்கொடை வாங்க வந்தவன் அல்ல, நான் சுதந்திரத்தை வாங்க வந்த சுதந்திரவாளி. நான் வீட்டுக்கு வெளியே நிற்க வேண்டியவன் அல்ல, வீட்டுக்குள்ளே வந்து அப்பாவுக்கு பிள்ளையாய் வாழ வேண்டியவன், பிள்ளையாய் வாழ வேண்டிய சுதந்திரவாளி. சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளி. அவங்க எல்லாம் கேட்டாங்க, ஆபிரகாமின் தெய்வமே எப்படி வருவாங்க? ஈசாக்கின் தெய்வமே, ஓஹோ யாக்கோபின் தெய்வம். நீங்கள் யாராவது அப்படி ஜெபிப்பீங்கன்னு அது ஒன்று மாற்றணும்னா, இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற. என்ன அர்த்தம்? பரமண்டலத்தில் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, பரலோகத்தில் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க.
எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க? இப்போவாவது நம்பிக்கை வந்தா, நான் பிள்ளைங்கிற நம்பிக்கை வந்தவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்குறேன். அதிலே நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவர் ஏதாவது செய்தால் தான் உண்டு. கடைசியாக ஒரு ப்ரூஃப் கூட உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்ல ஆமேன்னு சொல்ல போகணும், அல்லது ஆமான்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்களா? தலையில முள்கிரீடம் வைத்தார்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க. நான் சொன்னது நான் கேட்டுச்சான்னு கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சொன்னாதானே கேட்கணும்னு சொன்னாங்களே. ஒரு வாட்டி கூட கேட்குறேன், இயேசுவை சிலுவையில் அடித்தாங்களா? தலையில் முள்கிரீடம் வச்சாங்களா? முதுகெல்லாம் சாட்டையினால் கிழிச்சாங்களா? கால் கையில் ஆணி அடித்தாங்களா? கடைசியில் ஈட்டினால் விழாவில் குத்துனாங்களா? குத்துனாங்களா இல்லையா? என்ன வந்துச்சு குத்தும் போது? ரத்தமும். நம்மளை குத்தி பார்ப்போம், தண்ணி வருதானே பார்ப்போம். ஒரு மனுஷன் கத்தியினால் குத்தப்பட்டார், ரத்தமெல்லாம் போய்விட்டது. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லே கொண்டு சேர்த்தோம். டாக்டர் என்ன சொன்னார்? 2 யூனிட் பிளட்டும் 2 லிட்டர் அக்வாஃபினா வாட்டரும் வாங்கி கொண்டு வாங்க நான் சொன்னார். என்ன சொன்னார்? பிளட்டு மட்டும், ஏன்னா நமக்கு அங்கே தண்ணி இல்லை. ஏசோ குத்தனா இப்போ ரத்தமும் தண்ணி வருகிறது. என்ன கவனிங்க, எப்போ தெரியுமா ஒரு ஆளுடைய சரீரத்தினது தண்ணி வரும்? எல்லாருக்கும் தெரியும். நான் 3 பிள்ளைக்கு தகப்பனாய் சொல்லுகிறேன், எப்பொழுது ஒரு சகோதரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ ரத்தமும் தண்ணீரும் கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். இப்போவாவது நம்புங்க, சிலுவையில் அப்பன் என்ன பெற்றெடுத்தாருன்னு இப்போவாவது நம்புங்க. ரத்தத்தின் தண்ணீரும் கொடுத்து என்ன வாங்கி விட்டாரே. அவருடைய ரத்தமும் தண்ணீரும் என்ன பிள்ளையாக மாற்றி விட்டது. ஆமென்.